إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم. عن جابر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحاسنكم أخلاقا صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயரை கொண்டே ஆரம்பிக்கிறேன். அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் என் பெருமானார் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை அணுவணுவாக பின்பற்றி அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத் செய்தவனாக என் உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுடைய கண்ணியமும் சிறப்பும் அவனுடைய மதிப்பும் அல்லாஹ்விடத்தில் அவனது வெளிரங்கத்தை பார்த்து முடிவு செய்யப்படுவதில்லை. வெளிரங்கமான தோற்றம், வெளிரங்கமான அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல்கள், சொத்து செல்வங்கள், பட்டம் பதவிகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே இவர் உயர்ந்தவர், இவர் கண்ணியமானவர் என்று முடிவு செய்யப்படுவதில்லை. மாறாக ஒரு மனிதனுடைய சிறப்பும் கண்ணியமும் அவனுடைய மதிப்பும் அவனுடைய உள்ளத்தை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, எனவேதான் ஒரு பெரியார் சொல்லும் பொழுது சொல்கிறார், யா ஃபாதிமல் ஜிஸ்ம் கம் தஷ்கா லிஹித்மதி, யா ஃபாதிமல் ஜிஸ்ம் கம் தஷ்கா லிஹித்மதி அதபலுகு ரிப்ஹ பிமா ஃபீஹி குஸ்ரான். ஏ உடம்புக்கு பணிவிடை செய்யக்கூடியவனே, உன்னுடைய உடம்பை அழகுபடுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி கொள்கிறாய், எவ்வளவு முயற்சிகள். முகத்தை அழகுபடுத்துவதற்கு எத்தனை கருவிகள், எத்தனை சாதனங்கள், இன்று எத்தனை
இடங்கள் அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு எவ்வளவு செலவழிக்கப்படுகின்றன உடம்பை அளவுபடுத்துவதற்கு. அந்த பெரியார் சொல்கிறார், உடம்புக்கு பணிவிடை செய்யக்கூடியவனே நீ எவ்வளவு செலவழிக்கிறாய்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ நஷ்டம் எதிலே இருக்கிறதோ அதை அடைந்து கொள்ளவா இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? ஃபக்பில் அலர் ரூஹ் ஃபக்பில் அலர் ரூஹி ஃபஸ்தக்மில் ஃபதாயிலஹா வஅன்த பிர்ரூஹி லா பில்ஜிஸ்மி இன்சானு. தொடர்ந்து சொல்கிறார், நீ உன்னுடைய உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய். உன்னுடைய உள்ளத்துக்கு என்னென்ன தேவை, உன்னுடைய உள்ளத்துடைய அலகுகள் எதிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள் எதை விரும்புகிறார்கள், அல்லாஹ்வும் எதை விரும்புகிறான், இதை பூர்த்தி செய்வதற்கு நீ முயற்சி செய். நீ உன்னுடைய உடம்பை வைத்து உன்னுடைய ரூஹை வைத்து நீ மனிதன் அல்ல. உன்னுடைய உடம்பை வைத்து நீ மனிதன் அல்ல. உன்னுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கிறதோ அதை வைத்துதான் மக்களும் முடிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் மக்களையும் பார்க்கிறோம். ஒரு மனிதன் நல்லவன் என்று மக்களிடத்திலே அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவனுடைய தன்மைகள் சரியாக இருக்க வேண்டும். ஊரிலே பெரிய வசதி படைத்தவராக இருக்கலாம், ஊரிலே நல்ல அறிவாளியாக இருக்கலாம், நல்ல பட்டம் பதவிகள் இருக்கலாம். ஆனால் பாதையிலே போகும் பொழுது ஒரு பாதை நடுவிலே அசிங்கமான வேலையை அந்த மனிதன் செய்வான் என்றால் எந்த ஒரு மனிதனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டுவார்கள். ஏன், சிறு பிள்ளைகள் கூட அந்த மனிதனை சரியான வார்த்தையை கொண்டு அவரை பேச மாட்டார்கள். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக்கப்பட வேண்டும், அவனுடைய தன்மைகள் சீராக்கப்பட வேண்டும். இதை கொண்டுதான் மனிதன் முடிவு செய்யப்படுகிறான். அவனுடைய கண்ணியமும் பெருமதியும் அவனுடைய மதிப்பு முடிவு செய்யப்படுகின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அதனால்தான் நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களுக்கு பின்னாலும் மிகப்பெரிய எமக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் கண்ணாடியை பார்க்கும் பொழுது சொல்லி தந்த துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி. யா அல்லாஹ், நீ என்னுடைய வெளிரங்கத்தை எவ்வாறு அழகுபடுத்தி இருக்கிறாயோ இதே போல என்னுடைய உள்ரங்கத்தையும் அழகுபடுத்துவாயாக. இன்று நாம் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து எமது உடம்புடைய அழகை பார்க்கிறோம், எமது முகத்துடைய வெளிரங்கமான அழகை கண்காணிக்கிறோம். இந்த அழகை கண்காணிக்கும் பொழுது கூட மனிதனுடைய உள்ளம் சீராக இருக்க வேண்டும். அதனால்தான் நபி அவர்கள் துஆ சொல்லி தந்தார்கள். கண்ணாடியை பார்க்கும் பொழுது இன்று நாம் நிறைய பேர்கள் உள்ளத்தால யோசித்து பாருங்க, ஏன் அழகு யாருக்காக நான் முடிவு செய்கிறேன், எதற்காக நான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறேன்? பாதையிலே போகும் பொழுது யாராவது என்னை பார்த்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும், அந்நிய பெண்ணொன்று என்னை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உள்ளத்தில் இருக்கும் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய தன்மை கட்டுவிட்டது. இதனால தான் நபி அவர்கள் அந்த இடத்திலையும் கூட துஆவை சொல்லி தந்த பாடத்தை படிப்பித்து தருகிறார்கள். யா அல்லாஹ், வெளிரங்கத்தை அழகுபடுத்தினாய், என்னுடைய உள்ரங்கத்தையும் அழகுபடுத்துவாயாக. ஏன் உள்ரங்கம் சீராக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇத்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் அக்லாக்கை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு அழகான பண்புகளை நபி அவர்கள் படித்து தந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது எமக்கு எமது வாழ்வியல்ல, எமது எல்லா துறைகளிலேயும் எல்லா விதத்திலையும் நபி அவர்கள் பாடங்களை படித்து தந்திருக்கிறார்கள். நல்ல பண்புகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முழு உலகத்திலேயும் இஸ்லாம் மேலோங்கி இருக்கிறது என்றால், முழு உலகத்திலேயும் வியாபித்து கிடக்கிறது என்றால் அந்த நபியுடைய பண்புகள், சஹாபாக்கள் காட்டின நல்ல தன்மைகள், அந்த தன்மைகளினூடாக இஸ்லாத்துக்குள்ளால் மக்கள் விரைந்து வந்தார்கள், கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அதனால தான் ஹயாத்து சஹாபா போன்ற கிதாபுகளில் எழுதுவார்கள், சஹாபாக்களுடைய தாவா எப்படி இருக்கும் என்றால், அவருடைய தாவா பிரச்சாரம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு அந்நிய நாட்டுக்கு போய் தாவத்தை எத்தி வைக்கும் பொழுது சொல்லுவார்கள், கூனு மித்லனா, எங்களை போல நீங்க ஆகிறீங்க.
நீங்க எங்களை போல ஆகிடுங்க. பெரிய பயான் அல்ல, பெரிய மாநாடுகள் அல்ல, பெரிய பயான் நிகழ்ச்சிகள் வைத்து அவர்களுக்கு தாவத் கொடுக்கல. ரெண்டு வார்த்தைகள், கூடு மிஸ்லனா, எங்களை போல நீங்க ஆகிடுங்க, எங்களை போல ஆகிடுங்க. எங்களை போல என்னத்தில் ஆகணும்? உங்களோட வாழ்க்கையில என்னென்ன துறையில் இருக்கிறதோ, உங்களோட வியாபாரமா, உங்களோட குடும்பவியலா, உங்களோட பிள்ளை வளர்ப்பா, மனைவியோட எப்படி நடக்கணும், குடும்பத்தோட எப்படி நடக்கணும், அன்பானவர்களே, எல்லா துறைகளிலேயும் அவர்கள் முன்மாதிரியாக குர்ஆனுடைய நிழலிலே நடந்தார்கள். அதனால தைரியமாக சொன்னார்கள், கூனு மிஸ்லனா, எங்களை போல நீங்க ஆகிடுங்க. மக்களும் கபூல் செய்தார்கள். இன்றைக்கு ஏண்ட புள்ளைய பார்த்து எனக்கு சொல்லுமா? அன்பானவர்களே, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு பாருங்க. புள்ளைய பார்த்து சொல்ற வாப்பா, என்ன போல நீ ஆகிடு. எத்தனை பிள்ளைகள் கபூல் செய்யறாங்கன்னு பாருங்க. எத்தனை பிள்ளைகள் கபூல் செய்வாங்க? வெளிரங்கமாக ஆண்டி தலையாட்டினாலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ பிள்ளைகள் உள்ளத்தால வாப்பாவுக்கு ஏசி கொண்டிருப்பார். இவரை போல ஆகும், இவரை போல. அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ரங்கங்கள் மோசமானதாக இருக்கிறது. நபி அவர்கள் நல்ல தன்மைகளை சொல்லி தந்தார்கள். அதனால்தான் ஹதீஸ்ல சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லும் பொழுது, அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் என்பவர் யாரு? அந்த முஸ்லிமிடத்திலிருந்து இன்னொரு முஸ்லிம் அவருடைய கையாலேயோ அவருடைய நாவினாலேயோ எந்த விதமான அசம்பாவிதங்களுக்கும் எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆகிவிடக் கூடாது, அவர் நோவினைப்பட்டுவிடக் கூடாது. இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் தான் முஸ்லிம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உலமாக்கள் எழுதுவார்கள் எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய வீட்டுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய கேட், மெயின் டோர், இதை திறக்கும் பொழுது சத்தம் கேட்கிறது, இதை திறக்கும் பொழுது கீச் கீச் என்ற சத்தம் கேட்கிறது. இந்த சத்தத்தை கூட அவரை இல்லாமல் ஆக்குறது அவருக்கு கடமை என்பதை உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள். ஏன்? அந்த சத்தத்தினூடாக இன்னொருவர் நோவினைப்பட்டுவிடக் கூடாது, இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி பள்ளிவாயலுக்குள்ளால் போனாரு. பள்ளிவாயலுக்குள்ளால் போய்விட்டு திரும்பி வரும் பொழுது வந்து அந்த இடத்திலே தடமாறுகிறார். நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன்? சொன்னார், என்னுடைய பாதணிகளை காணவில்லை. தடமாறுகிறார், ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதோ இன்னொரு 2 சஹாபாக்கள் வந்தார்கள். சொன்னார்கள், நாங்கள் தான் அந்த பாதனை எடுத்து ஒளித்து வைத்தோம். ஏன்? அவரை பயங்காட்டுவதற்கல்ல, பரிகாசமாக அவர்கள் அந்த 2 பாதங்களையும் மறைத்து வைத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்திலே, லா யஹில்லு லிமுஸ்லிமின் அய்யுரபிஅ முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமை திடுக்கத்தில் ஆக்குவது, பயங்காட்டுவது கூட கூடாத ஹராம் என்பதை சொல்லித் தந்தார்கள். எங்களால் எத்தனை பேர்கள் இன்றைக்கு நோவினைப்படுகிறார்கள்? எமது பக்கத்து வீட்டுக்காரர்கள், எமது குடும்பத்தார்கள். இந்த அளவுக்கு மார்க்கம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எமக்கு தெளிவாக நல்ல பண்புகளை படித்து தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இமாம்கள் எழுதுகிறார்கள் என்றால், ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார் பள்ளிவாயிலே, ஒரு இடத்திலே தொழுது கொண்டிருக்கிறாரு, இன்னொருவர் வருகிறார், அவரை சந்திப்பதற்காக. சந்திக்க வந்தவர் அந்த மனிதரை சந்திக்க வேண்டும், அவர் தொழுது கொண்டிருக்கிறார். பக்கத்திலே வந்து உட்கார்ந்தால் அவர் விளங்கிக் கொள்வார், இன்னும் பக்கத்திலே வந்து உட்கார்றாரு. அந்த தொழக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே ஓடும், ஏன் வந்திருக்கிறாரு, எதற்காக வந்திருக்கிறாரு, சந்திக்க வந்திருக்கிறார், அவசரமா தொழுகையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது. இது கூட ஒரு முஸ்லிமுக்கு கூடாது என்று எமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அவர் சரியான முறை என்றால் அவர் பின்னால் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தொழுகையை முடித்து திரும்பி வருகிறாரோ அப்பொழுதுதான் சந்திக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் நல்ல பண்புகளை கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, எனவே எமது நல்ல பண்புகள், நல்ல கொள்கை, இது முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை கொண்டு போவதற்கு காரணமாக அமையும். இன்று முஸ்லிம்கள் நன்றாக முழு உலகத்தையும் வியாபித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மரம்
நல்ல கண்டுகள் வைத்து அது நல்ல முறையிலே செழிப்பாக வளர்ந்து கிளைகள் விட்டு நல்ல பழங்களை காய்த்து வைத்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான். எங்களுக்கு அமல்கள் என்றால் அமல்கள் நிறைய செய்யறதுக்கு தயார். நோன்பு வந்தால் தராவி, கியாமுல் லைல், சதகாக்கள், தான தர்மங்கள், ஹஜ் செய்கிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், உல்ஹியா ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டு இதை கொடுக்கிறோம். நீ 5 லட்சம் நான் 8 லட்சம், நீ 8 லட்சம் நான் 10 லட்சத்துக்கு மாடு வாங்கி கொடுக்கிறேன் என்று தாராளமாக அமல்கள் பரவி இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரம் வளர்ந்து காய்கள் காய்த்திருக்கிறது. அன்பானவர்களே, கடித்து பார்த்தால் கசப்பாக இருக்கிறது. கடித்து பார்த்தால் கசப்பு. வெளிரங்கமான அமல்கள், வெளிரங்கமான பகட்டு சேர்ந்து பழகினால் அவர்களுடைய குணம் விளங்குகிறது. நிறைய பேர்கள் இஸ்லாத்திற்கு வராமல் இருப்பதற்கு காரணமும் குணம், மனிதனுடைய தன்மை, எமது தன்மைகள் தான். அந்த பழம் எப்படி கசப்பாக இருக்கிறதோ இதை போல நாங்கள் தான் பழங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை சீண்டி பார்த்தால் கசப்பாக இருக்கிறது. அதனால் மக்கள் கிட்ட வாரத்துக்கு தயாரில்லை. கசப்பான பழங்கள் கிட்ட பறவைகளும் வராது, மிருகங்களும் வராது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நல்ல குவாலிட்டிஸ், நல்ல தன்மைகள் முதலாவது காட்டப்பட வேண்டிய இடம் எங்க? எங்களுடைய தன்மைகள் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டிய இடம் எங்க? யாருக்கு எங்களுடைய தன்மைகளை முதலாவது காட்ட வேண்டும்? முதலாவது காட்ட வேண்டிய இடம் எமது பெற்றோர்கள், தாய் தந்தையினர்கள். தாய் தந்தையரோடு எப்படி நடக்கணும்? குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. ஒவ்வொன்றும் தனித்தலைப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சுருக்கமாக சொல்லிவிட்டது. வலா தகுல் லஹுமா உஃப், சீ என்ற வார்த்தையை கூட பேசுவான், சீ என்ற வார்த்தையை கூட பேசுவான். இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் என்ற வாயிலிருந்து வருகிறது? உம்மாவை பார்த்து கேட்கிறாரு, உம்மா உங்களுக்கு பைத்தியமா? வாப்பா பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாமல வளர்த்துட்டாங்க, தெரியாமல வளர்த்துட்டாங்க. இப்ப உடம்புல சக்தி வந்திருக்கிறது, இப்ப படிச்சிருக்கிறோம், டிகிரி வாங்கியாச்சு, இப்ப வாப்பா கால் இருக்கிறாங்க. வாப்பாக்கு அறிவு இல்லை, உம்மைக்கு அறிவு இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு சோதனை. உம்மா வாப்பாவை நோயிச்சுட்டு உலகத்துல நிம்மதியாக வாழ நினைக்கிறீங்களா? மௌத்துக்கு முன்னால தண்டனை கிடைக்கும்டா, அது உம்மா வாப்பாக்கு செஞ்ச அநியாயம். இன்னைக்கு வருகிறது. நிறைய பேர் இன்னைக்கு சோதிக்கப்படுறாங்க, நினைக்கிறாங்க யாரோ சூனியம் செஞ்சிட்டாங்க, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய சூனியம் கிடையாது. நான் உம்மா வாப்பாக்கு செஞ்ச அநியாயம், அது சூனியத்தை போல வந்து காலடியில் கிடைக்கிறது, என்ன விட்டு போவதில்லை. எவ்வளவு ட்ரீட்மெண்ட், வெளிநாடுகள், அமெரிக்கா வேணுமா, யூகே வேணுமா, யுஎஸ் வேணுமா, வேண்டிய இடத்துக்கு போறாங்க, லேசாக இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க செஞ்ச குறை? முதலாவது என்ன பத்தி நான் தேடணும். எங்கட பக்கம் கையை நீட்டுவோம், விரல் யாரின் பக்கமும் நீட்டவான, விரல் எடுத்து இங்க நீட்டுங்க. என்ன செஞ்சேன் நான்? ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய சியர்ல பதிவு செய்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு தலை வந்துட்டாலும், தலைவலி ஒன்று வந்துட்டான்னு சொல்லுவாங்க, ஹாதா தம்பி, இது என்ன பாவம். வமா யக்ஃபிருல்லாஹு அக்பர், அல்லாஹ் அதிகமான பாவத்தை மன்னிச்சிட்டான், ஏதோ ஒரு பாவம் பாக்கி இருக்கிறது, அந்த பாவம் தான் தலைவலியாக வந்து நிற்கிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பெற்றோர்கள் விஷயத்துல மிச்சம் பேணுதலாக இருக்கணும். இன்னைக்கு பந்தடிக்கிறாங்க பெற்றோரை. நான தம்பிமார் 4-5 பேர் இருந்தா, தாத்தா தங்கச்சிமார், சகோதரர்கள் சகோதரிகள், உம்மா வீட்டில் வச்சு கொள்றதுக்கு, பாப்பா வீட்டில் வச்சு ஹிதமத் செய்யறதுக்கு ஏறாது. இங்கிருந்து அங்க உதைக்கிறது, அங்கிருந்து அவ இன்னொருத்தருக்கு உதைக்கிறது. நான சொல்றது ஏண்ட வீட்டில் ஒரு கிழமை இருந்தா, இப்ப தம்பின்னு சொல்றது நீ எடுத்துட்டு போ, நாங்க மட்டுமா பாக்குற. மௌத்து வரைக்கும் வச்சு பாருங்கள் அன்பானவர்களே. எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சரியான ஹிதமத் செய்யாட்டி பரவாயில்ல, உம்மா வாப்பாவை வச்சு கவனிங்க. அல்லாஹ் உங்களோட பிள்ளைகளை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனியொரு தலைப்பு அது பேசப்பட வேண்டும் தனியாக. நான் இந்த இடத்துல தொட்டி காட்டிக் கொண்டு போறேன். எங்கட குணங்கள், எங்கட பண்புகள் முதலாவது காட்டப்பட வேண்டிய இடம் தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், மனைவி, எமது குடும்பத்தார்கள், எங்களது அயல் வீட்டார்கள், இப்படி ஒவ்வொரு படித்தரத்திலையும் எங்கட நல்ல பண்புகள் காட்டப்பட வேண்டும். நல்ல பண்புகள் காட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, நபி அவர்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். எல்லா விதமான பண்புகளையும் செயல் ரீதியாக எங்களுக்கு படித்து தந்துவிட்டு சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் அதை வாழ்க்கையிலே எடுத்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். யாரை பார்த்தாலும் இவர் குர்ஆனை கொண்டு நடக்கிறாரே, நடக்கக்கூடிய குர்ஆனாக, நடக்கக்கூடிய ஹதீஸ்களாக மாறினார்கள். உடம்புல முழுவதும் நபியுடைய சுன்னாக்களும் நபியுடைய பண்புகளும் விளங்கியது. அதனால மக்கள் பார்த்து இஸ்லாத்துக்குள்ளாக வந்தார். பேச தேவையில்லை, பெரிய மாநாடுகள் வைக்க தேவையில்லை, சில நடத்தைகள் போதும் மக்களுடைய ஹிதாயத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே சில பண்புகளை நான் சுட்டி காட்டுகிறேன். நேரம் இடம் கொடுக்காது, எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு மிக நீளமான ஒரு தலைப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே முதலாவது விஷயம் என்னென்றால், முதலாவது மிகப்பெரிய ஒரு ஆக நல்ல ஒரு பண்பு என்னென்றால், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் பிறக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் சரி, ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு கண்ணால தெளிவாக கண்டாலும் உள்ளத்துக்கு காரணங்கள் சொல்லுங்க. உலமாக்கள் சொல்லுவார்கள், உள்ளத்துக்கு காரணம் சொல்லுங்க. அவர் அப்படி இருக்க மாட்டாரு, அவர் அப்படி செஞ்சிக்க மாட்டாரு, அவர் அல்ல, ஏன கண் தவறாக காட்டிவிட்டது, ஏன கண்ல கோளாறு இருக்கிறது, காரணம் சொல்லுங்க. சொல்லி 70 காரணம் சொல்லுங்க. உள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ளவில்லையா, 70 காரணத்துக்கு பின்னால உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க. 70 காரணம் சொல்லி நீ அந்த மனிதனை தவறாக நினைக்கிறீங்களா, நீ எவ்வளவு மோசமானவனாக இருப்பாய். இந்த தன்மையை கொண்டு வாங்க. இது மிக முக்கியமான ஒரு தன்மை. பாவம் செய்தவனையும் பாவத்தை தான் வெறுக்க சொல்லிக்கிறதே தவிர, பாவம் செய்தவனை வெறுக்க சொல்லி மார்க்கம் சொல்லல்ல, குர்ஆன் சொல்லல்ல. பாவம் செய்தவனை வெறுக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நபி அவர்கள் மிக தெளிவாக படித்து இருந்திருக்கிறார்கள். இம்ராத்துல் ஹாமிதியா, அந்த பெண் விபச்சாரம் செய்துவிட்டு நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் தஹீர்னி, அல்லாஹ்வின் தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. 2-3 தடவைகள் நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பி விட்டார்கள். அந்த பெண் விடுகிறார்கள். அவர் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் உட்கொண்டு விட்டது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் இப்ப கன்சீவாக இருக்கிறேன், என் வயிற்றுல பிள்ளை இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, போங்க பிள்ளையை பெற்றுட்டு வாங்க, பின்னால அந்த பிள்ளை சாப்பிடக்கூடிய அளவு பால் மறக்கடித்துட்டு வாங்க என்று நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னாலே வந்த பெண்ணுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. நபி அவர்கள்ட்ட வந்தார்கள். வேற எந்த சொல்யூஷன் இல்லை, அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய ஹத்து, அது நிறைவேற்றியாகணும், அது எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. நபி அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முற்பட்டார்கள். சொன்னார்கள், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். திருமணம் முடிந்த ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் கல்லால சஹாபாக்கள் அடிக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த ஒரு சஹாபியுடைய மேனில, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவருடைய மேனில அந்த பெண்ணுக்கு அடித்த கல்லு அந்த மேனில பட்டு ரத்தம் திரைக்கிறது. அந்த சஹாபி அந்த இடத்திலே சீ என்ற ஒரு வார்த்தையை பாவித்தார். ஏன்? ஒரு விபச்சாரியுடைய மேனில் உள்ள ரத்தம் என்ற மேல பட்டுவிட்டது என்று சீ என்ற வார்த்தையை பாவித்தார்கள். நபி அவர்கள் அந்த இடத்துல முழு உம்மத்துக்கும் ஒரு படிப்பினையை சொல்லிக் கொடுத்தார்கள். விபச்சாரம் செஞ்சாதான் இப்ப தௌபாவுக்கு வந்திருக்கிறார். அந்த பெண்ணை பரிசுத்தப்படுத்தினார்கள். சொன்னார்கள், இந்த பெண் செய்த தௌபா இருக்கிறது, இந்த தௌபாவை முழு மதீனா வாசிகளுக்கும் பிரித்து கொடுத்தாலும் முழு மதீனா வாசிகளுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்படிப்பட்ட ஒரு தௌபா அவளுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று அந்த பெண்ணையும் பரிசுத்தப்படுத்தி
அந்த பெண்ணுடைய பிள்ளையையும் அந்த மக்களுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்லடியாருடைய பிள்ளை என்பதை நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தை உணர்த்தினார்கள். பாவம் செஞ்சாதான் பாவத்தை வெறுக்கத்தான் வேணும், பாவம் செய்தவரை வெறுக்க முடியாது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ஸாமி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அந்த சஹாபி பெரிய ஒரு அரசரிடத்தில் பிடிபட்டிருக்கிறார்கள். அவரோட போன படையினர்களும் பிடிபட்டு அவர்களை துன்புறுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், நீ இந்த மார்க்கத்தை விட்டு வா, உனக்கு ஆட்சியை தருகிறோம் ஏலாமே சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த படையிலே இருந்த 2 பேர்களை கொதிக்கப்பட்ட நீரிலே போடப்படுகிறது, துண்டு துண்டாக போகிறார்கள். இந்த நேரத்தில் 3வதாக அப்துல்லா நீங்க வாங்க, அவரை கூட்டி போகிறார்கள். அவரையும் அந்த தண்ணீரை போடுவதற்கு கூட்டி போகும் பொழுது கண்ணால கண்ணீர் வருகிறது. அரசன் நினைச்சான், உள்ளம் மாறிவிட்டார், பயந்து விட்டாரு. இப்ப கேட்கிறார், ஏன் நீ அழுகிறாய்? சொன்னார்கள், எனக்கு இந்த உயிர் மேல பயம் இல்லை, எனக்கு உயிர் போறதை நினைச்சு பயம் இல்லை, எனக்கு என்ன கவலைண்டா என் உடம்புல இருக்கக்கூடிய ரோமத்துடைய அளவு எனக்கு அல்லாஹ் உயிர்களை தந்து அந்த ஒவ்வொரு உயிராக அல்லாஹ்வுடைய பாதையில விட சொன்னால் அதை விடுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு உயிர் தான் இருக்கிறது, இது போனால் திருப்பி சான்ஸ் இல்லையே என்ற கவலை தான் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஈமானிய பேச்சு அந்த அரசனுக்கு அதற்கு பின்னால் அவரை என்ன செய்வதென்று விளங்கல்ல, அவரை அப்படியே விடுதலை செய்வதற்கு முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் 3 நாள் ஜெயிலில் வைக்கப்பட்டிருந்தார். 3 நாட்களும் சாப்பாடு கொடுக்கிற என்ன சாப்பாடு? பன்றி இறைச்சியும் மதுபானமும். அவர் அதை தொட்டு கூட பார்க்கவில்லை. பின்னால நிர்வாணிகளாக பெண்களை அனுப்புகிறார். அவர் மாறுகிறாரா என்று பார்ப்பதற்கு அந்த பெண்கள் அந்த அறைக்குள்ளால் போய்விட்டு திரும்பி வந்து கேட்டார்கள் அரசனிடத்தில், இலா ஐன அர்சல்தனா, எங்களை யார்கிட்டப்பா அனுப்பினீங்க, எங்க அனுப்பினீங்க? ஒரு கல்லுக்கு கல்லு மலையிட்ட ஒரு மரத்துக்கு அனுப்பினாலும் அதை கூட நாங்க வசப்படுத்தியிருப்போம். இந்த மனிதன் இவர் தலையை தூக்கி கூட பார்க்கவில்லை. 2 கால்களை கட்டுப்பிடித்துக் கொண்டு குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் என்ற வார்த்தையை அல்லாஹ் முஃமின்களுக்கு பார்வையை தாக்க சொல்லியிருக்கிறான் என்ற அந்த வார்த்தையை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபியுடைய ஆரம்ப காலத்தை வரலாறுகள் எழுதுகிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் மதுபானம் அருந்தக்கூடியவராக இருந்தார். நபி அவர்கள்ட்ட வந்து கசையடி வாங்குவார். ஒரு நாள் மதுபானம் அறிந்துவிட்டு பிடிபட்டு கசையடி அடிப்பதற்கு அவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி சொன்னாரே, அவரை பார்த்து, அப்துல்லா வெக்கமில்லையா அவங்களுக்கு? எத்தனை தடவை நீங்க மாட்டி பற்ற ஒரு ஏளனமாக கதைச்சாரு. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஒரு கவலை வந்துச்சு. சொன்னாங்க, நபி அவங்க யாரும் அப்துல்லா கொண்டும் சொல்லியிருக்கான், அவரை விட்டுருங்க, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புகிறார். வைனஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலை விரும்புகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது, அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் பட்டது. அவருடைய ஈமான் தான் நான் சொன்ன இப்ப சம்பவம். எந்த அளவுக்கு அவர் மேல போனார். ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடலோரமாக போய்கொண்டிருக்கிறார்கள். சில வாலிபர்கள் பாவமான விஷயங்கள், மியூசிக், நடனம் போன்ற அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இவர் தாடி தொப்பி தலப்பாவோட போகும் பொழுது, சூரத்தோடு போகும் பொழுது கேலி செய்தாங்க. அவரோட போன முடிவு சொன்னாரே, உங்களை பார்த்து கேலி செய்கிறாங்களே, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பதுவா செஞ்சா என்ன, பாவம் செஞ்சு கொண்டு இப்படி வேலையை செய்கிறாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் கையேந்தி சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த வாலிபர்கள் எப்படி சந்தோஷமாக இந்த இடத்துல இந்த கடற்கரையில் விளையாடி கொண்டிருக்கிறாங்களோ, இதை போல இவர்கள் நல்லவர்கள் செய்யறதுக்கு இவர்கள் ஒன்று கூட வேண்டும், இவர்கள் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு துஆவை செய்துவிட்டு போகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இப்படித்தான் அவர்களுடைய தன்மைகள் இருந்தது. ஒரு வீட்டுக்கு ஒரு கள்ளம் வந்து நடுராத்திரியில வீட்டுக்கு நடுவில் ஒரு போர்வையை விரிச்சு எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பெருமதியான சாமான்கள் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறார், சேர்த்து கொண்டிருக்கிறார்.
அந்த இடத்துல இன்னொரு மனிதரும் அவரோடு சேர்ந்து அந்த சாமான்களை எடுத்து போடுகிறார். போடக்கூடிய நேரத்தில் நினைச்சார், எனக்கு பார்ட்னர் செஞ்சு விட்டார். சாமான் கட்டப்பட்டுச்சு. முதலாவது வந்த கல்வன் அவரிடத்துல ரெண்டாவது வந்தவர் சொல்றாரு, இந்த பொட்டணி எடுத்து என்ன மேல வைங்க. அவர் எடுத்துக்கொண்டு போனார். வீடை காட்ட சொன்னார். வீட்டுக்கு முன்னால் வச்சுட்டு அவர் திரும்பி வர பார்க்க முதலாவது கல்லன் சொன்னார், உங்களுக்கு பங்கு எடுக்கலையா? சொன்னார், இவ்வளோ நேரம் இங்கே திருடின அந்த வீடு இருக்கிறது, அந்த வீட்டுடைய சொந்தக்காரன் நான் ஜுனைல் பக்தாதி. சொன்னார், ஏன் அப்போ நீங்கள் இப்படி செஞ்சீங்க? சொன்னார், நீங்கள் திருடுறதுக்கு சில வேளை நாங்கள் காரணமாக இருக்கலாம். சரியாக சதகாக்கள், சரியான ஜகாத்துகளை நிறைவேற்றியிருக்க மாட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன தன்மை அந்த மனிதர், அதற்கு பின்னால் அந்த கல்லன், அதற்கு பின்னால் அந்த காலத்துடைய மிகப்பெரிய ஒரு வழியாக மாறி. இதுதான் இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய நல்ல பண்புகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்ற நிறைய பண்புகள் நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். மன்னிப்பு கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, பொறுமையை கையாளுறது, வாதாக்களை நிறைவேற்றது, இது போன்ற நிறைய விஷயங்கள், நல்ல பண்புகள், பணிவுத்தன்மைகள் என்னோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இதுதான் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டு பண்ணும். இதை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்குள்ளாக வருவார்கள். நீண்ட தலைப்பு, இதோட நான் முடித்துக் கொள்கிறேன், நேரம் இடம் கொடுக்காதே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த பழக்கங்களை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எம்மை பெற்ற தாய்மனுடைய பாவலை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவலை மன்னிச்சிடுவாயாக. பூரா முஸ்லிம்களுடைய பாவலை மன்னித்திருவாயாக. சிறிய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹர் தாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا إذا ما دعاكم وصلوا وسلموا على الحبيب المصطفى محمد صلى الله عليه وسلم. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمة أبي بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم وعن جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين،
اللهم انصر إخواننا المجاهدين في فلسطين على جيوش إسرائيل وأوانهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم احصهم عددا وقتلهم بددا ولا تبق منهم أحدا. اللهم اكتب الأمن والسلامة على العباد والبلاد، خاصة على مسلمي فلسطين. اللهم احفظهم وارحمهم وتقبل شهداءهم واشف مرضاهم وعاف جرحاهم وارزق جوعهم يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أكبر. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله.